அருப்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி அரிசிவர் அருப்பெரும் நினைவார் அரிசிவர் அருப்பெரும் ஜோதி ஆகம முடிமேல் ஆரண முடிமேல் ஆக நின்றங்கிய அருப்பெரும் ஜோதி இகநிலை பொருளா சுட்டி காட்டினா அவருக்கு குரு எதுவும் வெளியே சொல்லக்கூடாது, சொன்னால் அவங்க தலை வெடிச்சு வந்ததுக்காக அது நான் போனால் பரவாயில்லன்ட்டு முடிச்சுக்கிட்டோம். அவர் எப்படியே சொல்லி இது நமக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் 4 பேராச்சும் ஞானப்பாதைக்கு இந்த மக்களை நல்வழிப்படுத்தணுங்கிறதுக்காகவே அந்த மதத்தில் வந்த எதிர்ப்புகளும் தாங்கி கொண்டு பல விஷயங்களை வெளிப்படையாக பேச ஆரம்பித்தார். அதில் தான் சாக்கரானா இப்போ நீங்கள் பேசுகிறீங்க, நான் கேள்வி கேட்குறீங்க, நான் பதில் சொல்கிறேன். இந்த சாக்கரானா நினைவு நிலை தெளிவாக கொடுக்குறாரு. உறக்கம் இப்போ நினைவுங்கிறது நம்ம ஓய்வு எடுக்க போகிறோம். அந்த உறங்கும் போது கனவு வருது, அதுதான் சொப்னா. கனவுல உங்கள் உடம்ப கனவு வரும்போது அது ஒரு உடம்பு தான். கனவை தாண்டி போகும்போது துரியங்கிறது சன்ஸ்கிருதத்தில் துரியம்னா 4, தமிழில் 4. இப்போ மனித வாழ்வு இந்த நினைவு, உறக்கம், கனவு இந்த 3லையே தான் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. இந்த 3ஐயும் தாண்டி இந்த கனவு இந்த உறக்கத்தை ஜெயிச்சிட்டா துரியம் இந்த 4வது பரிணாமத்துக்கு போகணும். இந்த மனித குலத்தை 4வது பரிணாமத்துக்கு கொண்டு செல்வதற்கு யாருமே தயார் நிலையில் இல்லை. அது எந்த மதத்திலையும் சரியா அதை வெளிப்படையாக சொல்ல மாட்டுறாங்க. இதை தான் ஐயா அதை வெளிப்படையாக சொல்ல வர்றாரு. ஏன்னா இந்த 4வது பரிணாமத்தில் போனாதான் அந்த இறைவன் யார், அந்த அருட்பெருஞ்சோதியை காண முடியும். இப்போ நம்ம ஒரு ஆற்றல் எல்லா ஜீவராசிக்குள்ளேயும் இருக்குது. அதான் அந்த ஊன் உடம்பே ஆலயங்கிற திருமூலர் பாடல். ஊன் உடம்பு எங்கே படைச்சிருக்கோ அதுதான் ஆலயம். அப்போது இந்த 4வது பரிணாமம் போகும்போது இந்த பிரம்மம், இந்த அகம்னு சொல்லிட்டீங்க, அகம் பிரம்மாசின்னு சொல்லிட்டாங்க மதத்தில். அப்போ எல்லாத்துக்கும் அந்த அகம் பிரம்மாசி இருக்குல்ல, அது ஏன் சொல்ல மாட்டுறாங்க? அகப்பிரமாசி மதத்தில் சொல்லியிருக்கு. அது அகப்பிரமாசி எல்லா ஜீவனும் உண்டு, மனிதர்களுக்கு எல்லாத்துக்கும் உண்டு. அதையே சொல்ல மாட்டாங்க. அதை சொல்ல மாட்டாங்க தான் மதத்தை வேண்டான்னு வெளியே வந்தார். அது பாரு, கருணை நிறைந்து அகப்புறமும் துளும்பி வெளிந்து உயிருக்கெல்லாம் கலைக்கண் ஆகி அருள் நிறைந்த இன்ப நிலை வைக்கின்ற கண்ணுடையதாயோ ஞான பொருள் இருந்த மறைமுதம் பொழிகின்ற மலைவாய் போகின்ற அருள் இருந்து மன கரும் பாறையும் உள் கசைந்து வடிந்தாயோ மகாதேவ மாலை. இந்த கருணை அகப்புறம், இந்த அகப்புறம் அகப்பிரமாச இது எல்லாமே ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் இருக்கு. அந்த அகப்பிரமாசை எப்படி அடையுங்கிற விஷயத்தை மதத்தில் மறைத்தார்கள், சொல்ல மறுத்தார்கள். இது வெளிப்படையை ஐயா சொன்னார். வேற கேள்வி? அடுத்த வாரம் இன்னொரு கேள்வி மகாபாரதத்திலேருந்து கேட்குறேன். அடுத்த வாரம் வேற ஒரு செய்தியோட வேற ஒரு புரட்சியோட சந்திக்கிறோம். மீண்டும் மனித குலம் முதல்ல புனித பெரும் பொருட்டே வள்ளலார் கிடைத்த ஒரு பொக்கிஷம். இது ஒவ்வொரு மனிதனும் அவர் நெறிகளை கடைப்பிடிக்கணும். நிறையா பேசிட்டோம், நிறையா மக்களுக்கு எடுத்து சொல்லிட்டோம், ஆனால் யாரும் கேட்பதே இல்லை. அதனால் உங்களுக்கு சிற்றறி ஏற்றது நீங்களே அதை ஆராயுங்க. அப்போ தான் புரியும். நம்ம சொல்லி யாருமே கேட்க போகிறது இல்லை. நன்றி, வணக்கம்.